உட்கார்ற, மரியாதை எல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். முடியலையா? என்னது முடியலையா? 4 பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா? இது என்ன ட்ரெஸ்? சதையெல்லாம் பீதிக்கிட்டு வெளியில வருது. உட்கார்ற, உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா? இத கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. மொண்டா ட்ரெஸ் வச்சிருக்கான். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போறேன்ற இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற பயல்களே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கட்டுறான். பெரியப்பா என்ன பெரியப்போ காது கேக்குது சொல்லு. வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒண்ணு கேட்க போறேன். கேளு கேளு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன பூச்சி குடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட? உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்கார்ந்துட்டியா? உட்கார்ந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் ஒரு பொண்ணு மனசார. தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன், செலவு குறையும் இல்ல. நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தா குருடா இருந்தா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே. பெரியப்பா உண்மையா சொல்றீங்க? உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அதை கையில எடுத்துக்கிட்டு உன் மாமா வீட்டுல இப்பவே போய் உட்காரு. ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாவுக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையிலதான் ஒண்ணுமே இல்லை. என்னது புத்த? என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறனா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துரு வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ, என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூடாது, கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறானுவா. இவ்வளவு இதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பிகளா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. ஐயா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். அண்ணா இத எடுத்துட்டு போங்க. காலையில எடுத்துச்சோன்னே முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்ங்க. தடவுனா 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருன்னு காடு மாதிரி வளரும். காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துறா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியாலதான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. ஐயா கொண்டாரு. இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே, ரொம்ப நாளா சீமையில இருந்து வரவழைச்சு இங்கேயே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு பாவி கூட. அண்ணா தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்கு தான் பெரிய சீப்பு. ஐயா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு? 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது ஜில் கௌசல்யா சோப். இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்பா சந்தோஷம். நானே போயிட்டு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டர். அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா கப்பல வந்துச்சு இல்லையா, புகை பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட.
இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது, கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும். ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். ஐயா ஐயா. உள்ள டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. யோ, அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான் ஐயா. அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த ஸ்வெட்டர் என்ன விலை? 18 ரூபா, 18 ரூபி. அதுக்கு மேல காரணம் கேட்க மாட்டோம். இந்த ஸ்வெட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இட பையா, சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாடுறா கீழக்கரை. 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானையா சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கடாது. இல்லங்க, பழைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது காசு தரீங்களா? எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் வாரம். இது கூட ஃபர்ஸ்ட் வாரம் புத்தகம் தான். இந்த வருஷத்து புத்தகம் மாதிரி இருக்கு. இது ஏன்பா வைக்கிற? இது உன்னோட தானா இல்ல வேற யாருக்காவது தெரியாம கொண்டு வந்து கொடுக்குறியா? இல்லங்க, இது என்னோடதாங்க. சத்தம் போட்டு சொன்னா உண்மையாயிடாதுப்பா. உனக்கு இப்ப தெரியாது. புத்தகத்தெல்லாம் விக்கிறது ரொம்ப தப்பு. உங்க அப்பா யாருன்னு சொல்லு, நான் வேணா வந்து பாக்குறேன். எனக்கு புத்தகம் வேணாம், காசு வேணாம். தம்பி இந்தாப்பா. புஸ்தகம் இருக்கிற பசங்க விக்கிறாங்க. இதையே வாங்க வசதி இல்லாத பசங்களோட நிலைமை. பாடத்தை கவனிக்காம என்னடா செய்துகிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் சார். என்ன டிராயிங் கிளாஸ் நினைச்சியா? புத்தகத்தை எடுத்து படி. புத்தகம் இல்ல சார், வீட்டுல வாங்கி தர பணம் இல்லைட்டாங்க சார். புஸ்தகம் கூட இல்லாத நீ எதுக்காக பள்ளிக்கூட வர? வெளியே போ. மறுபடியும் உள்ள வந்தோம்னா புஸ்தகத்தோட வா. போ போடா. என்ன நாகு, ஏன் ஸ்கூல் வரல? இங்கே உட்கார்ந்து இருக்க. புத்தகம் இல்லாம கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லிட்டாருல. வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கே காசு இல்ல. புத்தகம் எப்படிடா வாங்குறது? டேய், என் புது புத்தகம் தரேன்டா. நிஜமாவா? ஆமாண்டா. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னடா? நீ கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குமே, ஸ்கூல்ல கூட படம் நல்லா வரைவியே. எங்க அப்பா போட்ட கையெழுத்து மாதிரியே இன்னொன்னு இந்த பிரகாஷ் போர்ட்ல போட்டு கொடுறா. அது தப்புடா. டேய், இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கினா எங்க அப்பா என் எலும்பெல்லாம் எண்ணி எடுத்துட்டு வர்றான். அதனாலதான் எங்க அப்பாவை போலயே நீ சைன் போடுத்தாடா. டேய், யாருக்குமே தெரியாதா? டேய், நான் உனக்கு காசு வேணாம் தரேன்டா. இந்தடா டேய். ரொம்ப தேங்க்ஸ்டா. எழுந்துடா. என்னால ஒண்ணு செய்ய முடியும். இந்த சின்ன வயசுலயே நீ போய் கையெழுத்து போடுறியே, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை பார்த்து இந்த பள்ளிக்கூட பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. நீ வெளியே போய் இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே தலை காட்ட கூடாது. வேண்டாம் சார், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுட்டாங்க சார். சார் வேண்டாம். போடா வெளியே, போடா. என்னடா பிரம்மஹத்தி பிடிச்ச மாதிரி இருக்க? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல. எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது? நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேக்குறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம்.
கைவசம் ஐடியா இருக்கு. அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருக்கான். கீழே போய்யா கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா பின்னாடி. சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது. நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல. இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவனுக்கு தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பணம் பெரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மையே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க. நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்களுக்காக தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா? தங்கச்சி, வாங்க அண்ணா, வாங்க. இத வாங்கிக்கமா. என்னண்ணா இது? உனக்கு புடவை, உன் புருஷனுக்கு வேட்டி, உன் குழந்தைக்கு கவுன். எதுக்குண்ணா இதெல்லாம்? என் தங்கச்சி குடும்பத்துக்கு இந்த 7 அண்ணனுடைய தீபாவளி பரிசு. வாங்கிக்கமா. ஏண்டி, எத்தனை நாளா இந்த அக்கிரமம் நடக்குது? பதிவாக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் புடவை வாங்கி தருவா, நீ அதை வாங்குற. நான் வீட்டு இல்லாத நேரத்துல வாரத்தை விட்டு குடி முதல கண்டபடி உணர வேண்டாம். நீ யாரால கேட்க? ஏன் இஷ்டம். அவனை நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன். ஒண்ணும் செய்யாதீங்க. உனக்கு தெரியாதுமா? குடிச்சுட்டு வந்து பொறுப்பில்லாம நடக்கிற இந்த மாதிரி வெளியே விட்டு வைக்க கூடாதா? நல்லா இருக்குண்ணா நீங்க சொல்றது. என் விதிப்படி எது வேணும்னாலும் நடக்கட்டும். என் கண் முன்னால நீங்க அவரை அடிக்கிறத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இந்த மன்னிச்சிரு தங்கச்சி. ராமு, இதுதான்டா பெண் மனசு. அவ உன் பேர்ல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தியா? தூய்மையான உள்ளம் படைச்ச இந்த நல்லவளை நீ சந்தேக கண்ணோட பாக்குறதுக்கு காரணம் உன் குடி போதை, குடி வெறி. அந்த மயக்கத்துல களங்கம் இல்லாத இந்த அண்ணன் தங்க உறவு கூட உனக்கு தப்பா தெரியுது இல்ல? இதை மன்னிச்சிடுங்க, இதை மன்னிச்சிடுங்க. உங்களை தவறா நினைச்சிட்டேன். உன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்றேன். இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடு.
பெட்டிக்கடை வியாபாரத்துல நஷ்டம் வந்தது. அந்த வெறுப்புறத்தை அதிகமா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி முடிவு செஞ்சது பைத்தியக்காரத்தனம். எவ்வளவு பணம் இருந்தா நீ மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும்? ஒரு 250 ரூபாய் இருந்தா போதும். இதுல 300 ரூபாய் இருக்கு. மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பி. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இனிமே குடிக்கிறது இல்லைன்னு என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணு. அண்ணா அண்ணா, நீங்க முதல்ல கொடுத்தது பரிசே இல்லைன்னா இப்ப கொடுத்ததுதான் உண்மையான தீபாவளி பரிசுன்னா.